ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 13, அத்தியாயம் 4, மகாத்மாக்களின் பெரியோரின் வழியில் அறிவு. படைப்பின் எல்லா கோணங்களிலும் கிருஷ்ணரின் இருப்பு மகாத்மாக்களால் பகவானின் வழிபாட்டில் என்றும் ஈடுபட்டிருப்பவர்களால் அறியப்படுகின்றது. கிருஷ்ணர் தாமே கூறுவது போல பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தில் காணப்படும் அந்தரங்க அறிவில் தேர்ச்சியுற்ற இந்த மகாத்மாக்கள் எல்லாவற்றிற்கும் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவார்கள். மகாத்மனஸ்து மாம் பார்த்தா தைவீம் பிரகிருதி மாஸ்ரிதாம் பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம். பிருதாவின் மகனே, மயக்கமுறாதவர்களான மகாத்மாக்கள் தெய்வ இயற்கையின் பாதுகாப்பில் இருக்கின்றனர். என்னை முழுமுதற் கடவுளாகவும் நித்தியமான அழிவற்ற பரமபுருஷராகவும் அவர்கள் அறிந்தவர்கள் என்பதால் முழுமையாக எனது பக்தி தொண்டில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதை 9.13. சந்தேகமின்றி ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷர் என்றும் எல்லா தோற்றங்களுக்கும் அவரே மூலம் என்றும் மகாத்மா அறிகிறார். வேதாந்த சூத்திரம் கூறுகின்றது, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. மனித பிறவி பிரம்மத்தை குறித்து ஆய்வதற்காகவே. தற்போது நிரந்தரமற்ற சிறு விஷயங்களை கற்பதில் நாம் எல்லாரும் ஈடுபட்டுள்ளோம். பிரம்மம் என்றால் மிகச் சிறந்தது. ஆனால் மிகச் சிறந்தவற்றில் கவனம் செலுத்தாது நாம் மிருக பிரச்சனைகளான உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், உடல் காத்தல் எனும் சிக்கல்களை தீர்ப்பதிலேயே ஆழ்ந்திருக்கிறோம். இச்சிறு பிரச்சனைகள் தானாகவே தீர்க்கப்படும். மிருகங்கள் கூட உண்ணுதல், உறங்குதல், புணர்தல், உடல் காத்தல் இவற்றை அனுபவிக்கின்றன. வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன. உடலின் இத்தேவைகள் உண்மையில் பிரச்சனைகள் அல்ல, ஆனால் நாமே அவற்றை பிரச்சனைகள் ஆக்கி இருக்கிறோம். இத்தகு பிரச்சனைகளுக்காக கவலைப்பட வேண்டாம் என்று வேதாந்த சூத்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஏனெனில் எந்த பிறவியிலும் இவை திருப்தி செய்யப்படுகின்றன. நமது பிரச்சனை இத்தோற்றங்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் என்ன என்பதை ஆராய்வதே ஆகும். மனித பிறவியானது மலம் உண்ணும் பன்றி கூட தீர்க்கக்கூடிய ஜட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மட்டும் அல்ல. மிருகங்களில் மிக இழிந்தது பன்றி என கருதப்படுகின்றது. இருந்தும் அதற்கும் உண்ண, உறங்க, உடலுறவு கொள்ள, உடல் காக்க வசதி உள்ளது. இவற்றிற்காக நாம் பாடுபடாவிட்டாலும் கூட இவற்றை நாம் அடைவது திண்ணமே. ஆனால் இவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்பதை கண்டுபிடிக்க வேண்டியவனே மனிதன். பிரம்மத்தில் இருந்தே இவையெல்லாம் உண்டாகின்றன. ஜன்மாசியத்யயதா என்று வேதாந்த சூத்திரம் கூறுகின்றது. தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் யோகிகளும் ஞானிகளும் ஆன்மீகர்களும் எல்லோருமே எல்லாவற்றின் ஆதி மூலம் எது என்பதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். பிரம்ம சம்ஹிதையில் இந்த ஆதி மூலம் விளக்கப்பட்டிருக்கிறது. சர்வகாரண காரணம். கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம். எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக ஸ்ரீ கிருஷ்ணரை அறிந்து கொண்ட மகாத்மாக்கள் எவ்வாறு நடந்து கொள்வர்? கிருஷ்ணரே அவர்களை பின்வருமாறு சித்தரிக்கின்றார். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ருதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. எப்போதும் என் புகழை பாடிக்கொண்டும் மிகுந்த உறுதியோடு முயற்சி செய்து கொண்டும் என் முன் வணங்கி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் இடையறாது என்னையே வழிபடுகின்றனர். பகவத்கீதை 9.14. அந்த புகழ்தலே ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் செய்யும் இந்த பக்தி யோகமாகும். கடவுளின் இயற்கை, அவரது அவதாரம், அவரது நோக்கம் இவற்றை புரிந்து கொண்ட மகாத்மாக்கள் பற்பல விதமாக அவரை புகழ்கின்றனர். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத பிறரும் இருக்கின்றனர். அவர்களை பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ணர் 9ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார். அபஜானந்தி மாமூடா மானுஷீம் தானுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மனித உருவில் நான் அவதரிக்கும் போது மூடர்கள் என்னை அவமதிக்கின்றனர். எனது உன்னத இயற்கையையும் எல்லாவற்றிற்கும் மேலான எனது ஆட்சியையும் அவர்கள் அறியார்கள். பகவத்கீதை 9.11. மூடர்கள், அறிவற்றவர்கள், மிருகங்களிலும் தாழ்ந்தவர்களான சிலர் கிருஷ்ணரை இகழ்கின்றனர். கடவுளில் நம்பிக்கை இல்லாதவன் ஒருவன் பைத்தியமாக இருக்க வேண்டும் அல்லது முதல் தர முட்டாளாக இருக்க வேண்டும். அவரிடம் நம்பிக்கை இல்லாமல் இருக்க ஒரு காரணமும் இல்லை. அவரிடம் நம்பிக்கை வைக்க எல்லா காரணங்களும் இருக்கின்றன. நான் கடவுளை நம்பவில்லை என்று ஒரு மனிதன் கூறலாம். அவ்வாறு கூறும் சக்தியை அவனுக்கு கொடுப்பது யார்? மரணம் வரும்போது இந்த பேசும் சக்தி நின்று விடுகிறது. இந்த பேசும் சக்தியை தருவது யார்?
பேசும் சக்தி என்ன கல்லில் இருந்து தானாகவே உண்டாகின்றதோ? பரம ஆளுநரால் பேசும் சக்தி எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டால் உடல் கல்லை விட எவ்விதத்திலும் சிறந்ததல்ல. பேசும் சக்தியே நமக்கு எல்லாவற்றையும் அளிக்கும் பரம சக்திமான் ஒருவர் இருப்பதற்கு ஆதாரம்தானே. தன்னிடம் உள்ள எதுவுமே தனது கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்பதை கிருஷ்ண உணர்வினன் அறிவான். கடவுளிடம் நாம் நம்பிக்கை வைக்காவிட்டாலும் கூட ஒவ்வொரு அடியிலும் நம்மை கட்டுப்படுத்துகின்ற ஒரு உயர் சக்தியில் நம்பிக்கை வைக்கவே வேண்டும். அதை கடவுள் என்றாலும் சரி, இயற்கை என்றாலும் சரி, என்ன பெயரில் அழைத்தாலும் சரி, உலகில் ஒரு ஆளும் சக்தி உள்ளது. அறிவுள்ள அவனும் இதை மறுக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். என்னை அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.